Welcome back to our channel TNPSC Learning. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 20ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Dbms, தட் இஸ் UNIT2ல் வர டாப்பிக்கான ER டயக்ராமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து கன்வெர்ட்டிங் ER டயக்ராம் இன்டு ரிலேஷனல் மாடல்ஸ் ஆர் ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் தட் ஆர் ரிக்வயர்ட் for the particular ER diagram அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த கொஸ்டின் பேஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான தியரிட்டிக்கல் கிளாஸ் as well as 1 or 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு என்டிட்டி மாடல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிலேஷனல் மாடல் டேபிளாக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் சில டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகே, பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 2 types. One is total participation and the next is partial participation. Total participation na ஒரு entity set இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 1 relationship இருக்கணும். The number of relationship in every entity is involved is greater than 0. ஜீரோவாக இருக்க, that is நல்லாக இருக்கவே முடியாது. ஓகே, இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கூட வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கூடயாவது அது லிங்க் ஆகிருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அசைன் ஆகிருக்கும். அவங்க லைக் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அசைன் ஆகிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு எம்ப்ளாயி வித்தவுட் எனி டிபார்ட்மெண்ட் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ நல்லா இல்லாமல் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். கண்டிப்பாக அவங்க ஒரு எம்ப்ளாயீஸும் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட அசைன் ஆகிருப்பாங்கங்கிறப்ப அது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா எல்லாருமே அந்த ரிலேஷனில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணுங்கிற நீட் கிடையாது. இப்போ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் ஃபார் அப்படிங்கிற இந்த ரிலேஷனுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு எம்ப்ளாயீஸும். அதே வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர்ஸுங்கிறப்போ எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. கண்டிப்பாக மேனேஜருங்கிற அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி மட்டும் தான் மேனேஜ் பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை. ஸோ இதில் எல்லாரும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. பார்ஷியலான எம்ப்ளாயி தான் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்கங்கிறதுனால இது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் லைன் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். சிங்கிள் லைன் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். டபுள் லைன் வந்துச்சு அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். தட் இஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக ஒரு மேனேஜர் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் மேனேஜர் அப்படின்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அதனால தான் இது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். பட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மேனேஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி பார்ட் ஆஃப் த பார்ஷியல் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கங்கிறதுனால தட் இஸ் வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்டினாலிட்டி ரேஷியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னா 1-to-1 கார்டினாலிட்டி, தட் இஸ் 1-to-1. இதில் என்ன அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஹெட்டட் பை 1 HOD தான் இருப்பாங்க. 1 டிபார்ட்மெண்ட் ஹெட்டட் பை 1 HOD. ஸோ 1:1 தான். நிறைய டிபார்ட்மெண்ட் ஒரு ஹெச்ஓடியால் அப்படி கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஹெச்ஓடினால் தட் இஸ் 1-to-1 தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறது. இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1-to-1னா 2 சைடுமே வந்து இந்த மாதிரி சிங்கிள் லைன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் 1-to-1 கார்டினாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 1-to-many அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஹேஸ் ஃபேக்கல்ட்டி. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் மெனி ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. ஓகே, இதில் 1 டிபார்ட்மெண்ட் அதில் மெனி ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறதுனால 1-to-many. ஓகே, 1-to-manyங்கிறத இந்த இடத்துல நமக்கு 1 கொடுத்துருப்பாங்க, இங்கே எம்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1-to-many அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் many-to-1 கார்டினாலிட்டி அப்படின்னா ஃபேக்கல்ட்டி. மெனி ஃபேக்கல்ட்டி ஒர்க்ஸ் இன்
a single department. So many to one, நிறைய பேர் works in single department. So many to one ங்கிறது இந்த மாதிரி. Next many to many cardinality அப்படின்னா ஒரு கஸ்டமர் பை பண்ணுவார். என்னன்னா ஒரு கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட்ஸை பை பண்ணுவார். ஸோ என்னங்கிறது வருது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை நிறைய கஸ்டமர் பை பண்ணுவாங்கங்கிறப்போ எம் வருது. ஸோ ரெண்டு பக்கமே வந்து மல்டிபிள் சான்சஸ் இருக்கிறதுனால எம் ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூவாக இருக்கணும்னு கிடையாது. அதனால தான் இங்கே ஒரு எம்னு ஒரு கான்ஸ்டன்ட் என்னன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம். ஓகே, இது மெனி டு மெனி கார்டினாலிட்டி ரிலேஷன். இப்போ இன்னும் சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த டேபிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ரூல் நம்பர் 1 பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் என்டிட்டி, ஒரு என்டிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி, இதெல்லாம் இந்த ரிலேஷன் இஆர் மாடல் வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டி வித் சிம்பிள் ஆட்ரிபியூட் ஆர் காம்போசிட் ஆட்ரிபியூட் எதுவாக இருக்கலாம். சிம்பிள் ஆட்ரிபியூட்டாகவும் இருக்கலாம் ஆர் காம்போசிட் ஆட்ரிபியூட்டாகவும் இருக்கலாம். ஓகே, அது வந்து ப்ராப்ளம் இல்லை. காம்போசிட் ஆட்ரிபியூட்டாகவும் இருந்தால் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1 டேபிள் வந்து தேவைப்படும். ஓகே, 1 டேபிள் தான் நமக்கு வந்து தேவைப்படும். தட் இஸ் இப்போ வந்து ஒரு என்டிட்டி இருக்குது, அதில் நமக்கு என்டிட்டியோட எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க, அது அது ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுப்போம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அப்புறம் அவங்களோட அந்த ஸ்டூடெண்ட், ஓகே ஸ்டூடெண்ட் நேம், அப்புறமா அட்ரஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து எவ்வளோ டேபிள்ஸ் தேவை அப்படின்னா சிங்கிள் 1 டேபிள் தான் போதும். அதே வந்து இப்போ காம்போசிட் ஆட்ரிபியூட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் இருக்குது, காம்போசிட் ஆட்ரிபியூட்னா என்ன, ஐடி வரும், அப்புறமா நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், சாரி இதில் ஓகே நேம்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்புறமா நேம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் தென் லாஸ்ட் நேம் அப்படின்ட்டு இருந்தால் அது வந்து காம்போசிட் ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து 1 டேபிளே போதும் அதை கன்வெர்ட் பண்ணால். பிகாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்குது, அதில் ஐடி தென் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேபிளை சிங்கிள் டேபிளாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த டேபிளை. ஓகே, இது வந்து ரூல் நம்பர் 1. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2, இதுவும் ஸ்ட்ராங் என்டிட்டி தான். ஓகே, ஸ்ட்ராங் என்டிட்டி வித் மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக இன்னொரு டேபிள் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுதான் ரூல் நம்பர் 2. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஐடி, தென் நேம், ஃபோன் நம்பர். ஓகே, இந்த ஃபோன் நம்பருங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2 ஃபோன் நம்பர் இருக்கலாம். ஸோ வந்து இது வந்து மல்டி வேல்யூடாக இருக்குது. ஸோ மல்டி வேல்யூட்னால் நம்ம இது மாதிரி டபுள் எலிப்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு என்டிட்டி இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி மல்டி வேல்யூடு வந்துருச்சு அப்படின்னாலே இதுக்கு நம்ம ஒரு டேபிள் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டில் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா ஐடி தென் நேம். இந்த மல்டி வேல்யூடை வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டா மாடலில் வந்து நமக்கு அலோடு கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு டேபிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் வந்து ஃபோன் நம்பர்னு ஒரு டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐடி தென் ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு இன்னொரு டேபிள் தான் நம்ம தனியாக அதுக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். பிகாஸ் வந்து ஃபோன் நம்பரில் வந்து நம்ம கமா கொடுத்து, இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம 1 2 3 அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர், அப்புறமா 4 5 6 அப்படின்னு கமா கொடுத்து நம்மளால் என்ட்ரு பண்ண அலோட் கிடையாது. ஸோ தனித்தனியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் 1க்கே இப்போ 2 ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 சேம் ஐடி போட்டு 4 5 6 அந்த மாதிரி நம்ம தனியாக என்ட்ரு பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் என்டிட்டி வித் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா நமக்கு 2 டேபிள்ஸ் தேவை. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. சிங்கிளாக ஒரு ரிலேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன் ஸ்டூடெண்ட்டுன்றது அப்படின்னா அந்த ரிலேஷனுக்கு மட்டும் செப்பரேட்டாக 1 டேபிள் தேவை. ஸோ ஒரு என்டிட்டிக்கும் ஒரு 1 டேபிள் தேவை. தட் இஸ் அது ஸ்ட்ராங் என்டிட்டியாக இருக்கணும். தென் என்டிட்டி வித் சப்போஸ் மல்டி வேல்யூடாக வந்துச்சு அப்படின்னா 2 டேபிள்ஸ் வந்து தேவைப்படும் மினிமம். தென் வந்து ரிலேஷன், ஒரு ரிலேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் டேபிள் யூஸ் ஆகும், நமக்கு தேவைப்படும். ஓகே, அதான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் 4 எப்படின்னா வித் கார்டினாலிட்டி ரேஷியோஸ். கார்டினாலிட்டி ரேஷியோஸ் வச்சு நம்ம எப்படி டேபிள்ஸ் வந்து மினிமம் டேபிள்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டினாலிட்டி ரேஷியோ ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டினாலிட்டி ரேஷியோ m/n அப்படின்னா நமக்கு 3 டேபிள்ஸ் வந்து தேவைப்படும். த்ரீ டேபிள்ஸ் வந்து m/n கார்டினாலிட்டி ரேஷியோக்கு வந்து நமக்கு 3 டேபிள்ஸ் வந்து தேவை. அதே மாதிரி m/1 அப்படின்னா 2 டேபிள்ஸ். அதே மாதிரி தான் 1/m அப்படின்னாலும் 2 டேபிள்ஸ். அதே நெக்ஸ்ட் கார்டினாலிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னா 1/1 இல்லையா? ஸோ 1:1 வரும்போது நமக்கு 2 செட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. தட் இஸ் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அட்லீஸ்ட் 1 சைடில் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன், அதனால தான் நம்ம இப்போ பார்ட்டிசிபேஷனையும் பார்க்குறோம். தட் இஸ் வந்து வெறும் கார்டினாலிட்டி மட்டும் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது நம்பர் ஆஃப் டேபிள்ஸை. இந்த மாதிரி 1:1 கார்டினாலிட்டி ரேஷியோ வரும்போது டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு எண்டில் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இருந்துச்சு, போத் சைட்லேயும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் 1 டேபிள். டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அட் போத் சைடு அப்படின்னா 1 டேபிள். செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா நோ பார்ட்டிசிபேஷன். நோ பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா நோ பார்ட்டிசிபேஷன் வந்தது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ரிக்வயர்ட் வந்து 2 டேபிள்ஸ். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டி செட் தான் வந்து பார்த்துட்டே இருக்கோம். வீக் என்டிட்டி செட் வந்துருச்சு அப்படின்னா, வீக் என்டிட்டி செட் வந்துச்சுன்னா அந்த வீக் என்டிட்டி செட் வந்து எது கூட வந்து மெர்ஜ் ஆயிரும் அப்படின்னா ஜாயிண்ட் வித் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் ரிலேஷன்ஷிப் எந்த சைடு இருக்கோ அது கூட அந்த வீக் என்டிட்டி வந்து மெர்ஜ் ஆகிக்கும். ஓகே, இதுதான் சம் செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்டிட்டி வந்து என்ன அப்படின்னா எம். இது வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. அதே இந்த சைடு கொடுத்துருக்க என் வந்து என்னது நமக்கு வீக் என்டிட்டி. தென் பிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி தான். இல்லை ரிலேஷன் என்னென்ன அப்படின்னா R1 அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன், R2 அப்படிங்கிறதும் ஒரு ரிலேஷன்.
ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம R1 இருக்குது, அட்லீஸ்ட் வந்து இந்த இடத்துல M இருக்குது, டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது, இந்த இடத்துலையும் R இருக்குது, இதில் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் படி நம்ம பார்த்தோன்னா இதில் சிங்கிள், தட் இஸ் சிங்கிள் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த சைடில் இருக்குது, தட் இஸ் P கூட இருக்குது, R1 தென் R2 N இருக்குது. ஓகே, இதில் வந்து எம்மோட என்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா M1 M2 M3, Pயோட என்டிட்டிஸ் வந்து P1 P2, தென் என்னோட என்டிட்டிஸ் வந்து N1 N2. இதில் எதெல்லாம் வந்து கீஸ் அப்படின்னா இதில் M1 வந்து கீ, இதில் வந்து P1, இதில் N1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வீக் என்டிட்டினால் அதோட கீஸ் வந்து இதில் டாட்டடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள் வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு வீக் என்டிட்டி செட்னால இது எது கூட மெர்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறப்போ N வந்து R2 கூட மெர்ஜ் ஆகிடும் அப்படின்னு நம்ம ஒரு ரூலில் பார்த்தோம் இல்லையா. ஸோ N R2 அப்படின்ட்டு ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா R1 டோட்டல் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது இந்த R1ங்கிறது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன் எது கூடவோ அது கூட வந்து இந்த ரிலேஷன் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல M R1 வந்து ஒரு டேபிளாக மெர்ஜ் ஆயிரும். அங்கே இந்த இடத்துல N R1 வந்து ஒரு டேபிளாக மெர்ஜ் ஆயிரும். ஸோ இங்கே P வந்து இது தனியாக வந்துட்டு ஒரு டேபிளாக மெயின்டைன் ஆகும் Pங்கிறது. ஓகே, டோட்டல் பார்ட்டிசிபேஷன் வந்து எங்கே இருக்கோ அது கூட வந்து மெர்ஜ் ஆகிடும். வீக் என்டிட்டினாலும் கண்டிப்பாக ஷுவராக அந்த வீக் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் எது வருதோ அது கூட மெர்ஜ் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா P வந்து தனி டேபிளாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அது மெர்ஜ் பண்ணும்போது எந்த மாதிரி இதில் வரும் அப்படின்னா M வந்து M1 M2 M3, ஆரை வந்து நம்ம எதை வச்சு லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் கூட கனெக்ட் ஆகிருக்க Pயோட ப்ரைமரிக்கு எடுத்துப்போம், தட் இஸ் P1. அதே P1 வந்து சிங்கிள் டேபிள்னால அதில் இருக்கிற என்டிட்டிஸ் வந்து P1 P2வாக இருக்கும். N R2 அப்படிங்கிறப்போ Nனில் என்னென்ன இருக்குது N1 N2, R2 வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா P கூட. ஸோ Pயோட ப்ரைமரிக்கு என்ன அப்படின்னா P1. ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் ஆகிருக்கும். இப்போ நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எவ்வளோ தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து 3 டேபிள்ஸ். ஓகே, 3 டேபிள்ஸ். அதுவே வந்துட்டு இது இன்னொரு கொஸ்டின், கன்சிடர் த டேட்டா கிவன் இன் அபவ் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஆட்ரிபியூட் செட் ஃபார் ஒன் ஆஃப் த டேபிள்ஸ் ஃபார் த கரெக்ட் ஆன்சர் டு அபவ் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆட்ரிபியூட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. M1 M2 M3 P1 நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. பிகாஸ் M1 P1 N1 N2 இதிலருந்து M1, அப்புறமா இதில் உள்ள P1, அப்புறமா இங்கே N1 N2 இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து ராங். தென் M1 P1 N2 இதிலேருந்து M1 P1 N1 இது மாதிரியும் நமக்கு இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. தென் M1 P1 மட்டும் மெர்ஜ் ஆனால் இந்த மற்ற ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து எங்கே போகும்? ஸோ அதுவும் வந்து ராங். ஸோ நம்ம கொஷின்ஸ் படி ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதுதான் இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த டேபிள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா MR1 அப்படிங்கிற டேபிளில் வர ஆட்ரிபியூட்ஸும் இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது UGC நெட் 2019 டிசம்பரில் கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து R1 இது ஒரு ரிலேஷன், இது ஒரு என்டிட்டி, அண்ட் R2ங்கிறது ஒரு என்டிட்டி, R12 அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன். இது வந்து ஒரு என்டிட்டி, இது ஒரு என்டிட்டி. ஸோ இதில் ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் பார்க்கும்போது இதில் கார்டினாலிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னா 1:m அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1:m அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா 1:mக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் என்ன அப்படின்னா 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து கண்டிப்பாக 2 டேபிள்ஸ் வந்து தேவை. ஓகே, 1:mங்கிறப்ப நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து 2 தேவை.
அடிஷ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஓகே, இதில் வந்து இது ஒரு என்டிட்டி வித் ஆட்ரிபியூட்ஸ், இதுலேயும் ஒரு என்டிட்டி வித் லிஸ்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டில் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஃபார் பிக்காக நம்ம இன்னொரு செப்பரேட் ஒன் டேபிள் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிள்ஸ் வந்து நமக்கு தேவை. ஓகே, இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து 2, ஆப்ஷன் பி வந்து 4, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, 1:m அப்படிங்கிறப்போ நமக்கு 2 நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து 2 தேவை அப்படிங்கிறது தெரியும். வித் அடிஷ்னலாக ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மல்டி வேல்யூடுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் தேவை. ஸோ 2 + 1 வந்து டோட்டலாக 3 டேபிள்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பி அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, ஏங்கிறது ஒரு என்டிட்டி, ஆர் வந்து ரிலேஷன். இல்லை பியில் வந்து நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா B1, B2, தென் B3. ஏல வந்து ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா A1, A2, A3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு இப்போ கொடுத்த இந்த கார்டினாலிட்டி ரேஷியோ என்னது 1:m. ஸோ 1:m அப்படின்னாலே நமக்கு தெரியும் 2 டேபிள்ஸ் தான் வந்து மினிமம் தேவை அப்படிங்கிறது. ஸோ ஓகே, அப்போ 2 டேபிள்ஸ் வந்து தேவை. செப்பரேட்டாக ரிலேஷனுக்குன்னு வந்து டேபிள்ஸ் வந்து தேவையில்லை. பிக்கும் ஏக்கும் வந்து டேபிள்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 1:mன்னு வந்தது அப்படின்னா 2 டேபிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா B3 வந்து ஒரு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் இருக்குது, A2ங்கிறது ஒரு மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ B3க்குன்னு ஒரு டேபிள் வேணும், தென் A2க்கு அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் டேபிள் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து 4 டேபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகே, இந்த மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதிலே ஒரு சிலருக்கு இப்போ டவுட்ஸ் இருக்கலாம். நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு இருக்கிற ஃபர்தராக என்னென்ன டவுட்ஸ் வருதோ அது எல்லாமே கிளாரிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கானது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் இந்த டேபிள் ஆஸ் வெல் அஸ் இந்த டேபிள்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் செட் ஆஃப் ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த கார்டினாலிட்டி ரேஷியோ வந்தது அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் m:n 3, m:1 வந்ததுன்னா 2, 1:m, 1:1 அப்படின்னா அதில் மட்டும் நமக்கு வந்து 2 கேசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி இந்த 3 கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். வித் வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து செப்பரேட்டாக நமக்கு ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே, இந்த கிளாஸ் வந்து நமக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டராக கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே எவ்ரிவன்.